வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி வந்து 24x7 லைவில் வந்து ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. நம்ம ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரன் அவங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது. ஸோ முத்துக்குமரனோட பாயிண்ட் என்னென்னா, ஸ்டாண்ட் என்னென்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே தான், உள்ளே வந்துட்டால் நான் இண்டிவிஜுவல் பிளேயர் தான், தனிக்காட் ராஜா அப்படிங்கிறாப்புல. ஸோ ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கண்டிப்பாக இருக்கலாம், ஒரு வேலைக்கு போனால் கூட அங்கே கூட மாமா, மச்சான், அத்தை, தம்பி, ஃப்ரெண்டு அப்படின்னு உருவாயிடுவாங்க. இது வந்து ஒரு வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டு, ஸோ வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாது, உள்ள மொபைல் ஃபோன் கூட இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகலை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகலை அப்படின்னா அது வந்து இயற்கையாக இருக்குது, அது ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க. அதுக்கு முத்துக்குமரன் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகிட்டா அவங்க தப்பு பண்ணால் அவங்க தட்டி கேட்க முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகிட்டா தப்பு பண்ணால் அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்கும், நீ தப்பு பண்ணிட்டடா அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தப்பு, இந்த வீட்டுக்குள்ளே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க, என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்க தப்பு பண்ணால் தட்டி கேட்டால் தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். தப்பு பண்ண ஃப்ரெண்டை அவங்கள தப்பை சொல்லி திருத்துனா அது உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்னு வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க. செம்மையாக இருக்குல்ல, கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் ஜாக்லின் இந்த விஷயத்தில் கரெக்டு. ஆனால் ஜாக்லின் அப்படி இருக்காங்களா இல்லையானா எனக்கு தெரியாது. பட் இந்த விஷயத்தில் ஜாக்லின் சொன்னது வந்து 100% கரெக்டு. ஏன் முத்துக்குமரன் வந்து மஞ்சரியை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ பயப்படுறாரு, அவ்வளோ பதட்டப்படுறாரு? 2 பேருமே வெளியே நல்லா தெரிஞ்சவங்க, ஒரு சேனலுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒரே இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் அதை ஃப்ரெண்டு அப்படிங்கிறத வந்து ஒத்துக்கிட்டால் இதில் என்ன இருக்க போகுது? மஞ்சரி வைல்டு கார்டு என்ட்ரியாக வரும்போதே அவங்க பேர் வந்து முத்துக்குமரனோட ஃப்ரெண்டு மஞ்சரி உள்ளே வராங்க அப்படின்னு ஆல்ரெடி பிராண்டட் ஆகி தான் வந்தாங்க. ஸோ இனிமேல் இதுக்கு மேலே பிராண்ட் ஆகிறதுக்கு என்ன இருக்குது? மஞ்சரியை ஃப்ரெண்டுன்னு ஒத்துக்கிற வேண்டி தானே. ஒத்துக்கிட்டு அவங்க தப்பு பண்ணால் தட்டி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட வேண்டி தானே. அதுதான் நல்ல பேர். மஞ்சரி வந்து முத்துக்குமரனோட ஃப்ரெண்டு. ஆனால் மஞ்சரி தப்பு பண்ணாலுமே முத்துக்குமரன் பயங்கரமாக தட்டி கேட்குறாரு, தான் ஃப்ரெண்டு தப்பு பண்ணாலுமே முத்துக்குமரன் தட்டி கேட்குறாரு அப்படிங்கிற பேர் தான் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஆல்ரெடி இருந்ததை ஒன்று மறைச்சிக்கிட்டு அதை வந்து விளாட்றது தான் ஃபேக்காக தெரியுது. கண்டிப்பாக சாஃப்ட் கார்னர் இருக்குது முத்துக்குமரனுக்கு மஞ்சரி மேலே. அந்த அருண் பிரசாத்துக்கும் மஞ்சரிக்கும் அந்த பவுலில் குழம்பு ஊற்றுவாங்கள்ல, அந்த இடத்துல நடந்த கான்வர்சேஷனில் முத்துக்குமரன் இடையில வந்தது மஞ்சரி அப்படிங்கிறதுக்காக தான். எப்படி நான் சொல்கிறேன்னு பாருங்கள். அவர் முத்துக்குமரன் சொல்வார், இல்லை இந்த இடத்துல வேறு யாரும் இருந்தாலுமே நான் கேட்டிருப்பேன், இது ஹவுஸில் ஒரு ப்ராப்ளம் வந்தால் நான் கேட்பேன் அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு. இங்கே அந்த நீயும் பொம்மை நான் பொம்மை ஃபஸ்ட்டு டாஸ்க்கு கேன்சல் ஆச்சுல, அதில் வந்து தர்சிகாவுக்கு ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கும். அந்த ஜாக்லினும் ரஞ்சித்தும் பொம்மையை மாற்றிருப்பாங்க. அது வந்து தப்புன்னு வந்து முத்துக்குமரனுக்கு நல்லாவே தெரியும். முத்துக்குமரன் தான் படிச்சிருப்பார், முத்துக்குமரன் சொல்லவும் செய்வார். ஆனால் ஸ்டாண்ட் எடுத்துருக்க மாட்டாப்புல. ஸ்டாண்ட் எடுத்து நீங்கள் இது பண்ணது தப்பு, வைங்க பொம்மையை அப்படின்னு ஸ்டாண்ட் எடுத்துருக்க மாட்டாப்புல. இதே தான் அந்த இடத்துல மஞ்சரி இருந்திருந்தால் அது வேறு லெவலில் அது அந்த வார்த்தைகளால் விளையாடி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாப்புல. அதாங்க உண்மை. அது ஒத்துக்கிற வேண்டியதானே. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா ஒத்துக்கிற வேண்டியதானே. இதே தான் இன்னொரு விஷயமும் பண்ணுவாப்புல. அன்சிதா வந்து மஞ்சரி பொம்மையை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து மஞ்சரி அப்போ வந்து முத்துக்குமரன் அவங்க சொல்லுவாங்க, அன்சிதா வந்து சொல்லுவாங்க, நான் இது மஞ்சரி பொம்மை அப்படிங்கிறதுனால தான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் தீபக்குக்காக வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, அதுக்காக நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வார்த்தை மஞ்சரி பொம்மைனால இந்த பொம்மை அப்படி உள்ளே போகக்கூடாது, அதனால வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா முத்துக்குமரனுக்கு ஒரு ஹிட் ஆகிடுச்சு போல இருக்குது. உடனே மஞ்சரிட்டு ஓடி போகிறாரு. ஓடி போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏன் வந்து போய் கேளு அன்சிதாட்ட, ஏன் மஞ்சரி பொம்மையை மட்டும் ஹோல்ட் பண்ணணும்னு உனக்கு தோணுது அப்படின்னு போய் அன்சிதாட்ட கேளு அப்படின்னு வந்து முத்துக்குமரன் மஞ்சரிக்கே தோணாததை மஞ்சரிட்ட கேட்க சொல்கிறாரு. ஏன் உங்களுக்கு அது ஏன் இந்த சாஃப்ட் கார்னர்? இதுக்கு முன்னாடி 2 பேர் தோற்று போனாங்களே, அவங்க பேர் என்ன, சௌந்தர்யா, ராணவ், இவங்க மேலெலாம் அவங்களுக்கு வராத சாஃப்ட் கார்னரு மஞ்சரி இன்னும் தோக்கவே இல்லை. அதுக்குள்ளே ஏன் அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது? அதை ஒத்துக்கிற வேண்டி தானே. ஒத்துக்கிட்டு விளாடுங்க. இன்னொன்றும் பண்ணுறாப்புல. தீபக் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. முத்துக்குமரன் போய் கேட்குறாரு, என்னண்ணே இண்டிவிஜுவல் கேம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்கள், என்னண்ணே இண்டிவிஜுவல் கேம்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. உடனே அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்ணியிருப்பாப்புல அப்படின்னா, சாச்சனா, மஞ்சரி, முத்துக்குமரன் 3 பேரும் சேர்ந்து நம்ம டீமாக தான் விளாட்றோம், நம்ம 3 பேர் பொம்மையும் எடுத்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே 3 பேரும் போய் பொம்மையை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. ஸோ தீபக்கிட்ட சொன்ன இண்டிவிஜுவல் பிளேயர் உண்மையா, இல்லை இந்த கேமில் இப்போ இவங்க 3 பேரையும் சேர்ந்து விளாட்றாங்கல்ல இந்த டீம் பிளேயர்னு, இது உண்மையா? எதனாலும் ஒத்துக்கிற வேண்டியதானே. ஒருவேளை இந்த கேமுக்கு வந்து டீம் தேவைப்படுது அப்படின்னா, இந்த கேமுக்கு வந்து நான் டீமாக ஜாயின் பண்ணியிருக்கேன், டீமாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒத்துக்கிற வேண்டியதானே.
இதே தீபக்கிட்ட சொல்கிறாரு, சத்யா பேர் என்ன, அருண் இவங்கெல்லாம் வந்து இண்டிவிஜுவல்னு சொல்லி டீமாக விளாட்றாங்க அப்படின்னு. நீங்களும் இண்டிவிஜுவல்னு சொல்லி டீமாக தான் விளாட்றீங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்தால் தக்காளி, உங்களுக்கு வந்தால் ரத்தம் கிடையாது. அவங்களுக்கு வந்து தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தால் ரத்தம் கிடையாது. ஸோ வந்து முத்துக்குமரன் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி தான் பேசுகிறாப்புல. மஞ்சரி மாதிரி அடுத்து சௌந்தர்யா வந்துடுவாங்க. என்னது மஞ்சரி நீங்கள் பொய்யா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி மஞ்சரி சரி முத்துக்குமரன் நீங்கள் அடுத்து பொய்யா பேசாதீங்க அப்படின்னு வந்து சௌந்தர்யா கிளம்பி வந்துட போகிறாங்க. அதை தான் அன்சிதா கரெக்டாக பாயிண்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. முத்துக்குமரன் நீங்கள் வந்து அடுத்தவங்க பிரெயினை யூஸ் பண்ணி விளாடுறீங்க அப்படின்னு. ஸோ உடனே முத்துக்குமரன் போய் கேட்குறாப்புல, கிளாரிஃபிகேஷன் கேட்குறாப்புல. அதுக்கு அன்சிதா சொல்கிறாங்க, இல்லை முத்துக்குமரன் நீங்கள் உங்கள் வேலையும் பார்க்குறீங்க, ஆனால் அடுத்தவங்க மூலையும் நீங்கள் வாடகைக்கு வாங்கி வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் முத்துக்குமரன் ஒத்துக்கிறாப்புல. ஆமாம், அந்த திறமை எனக்கு இருக்குது, அதை நான் செய்கிறேன் அப்படின்னு. அந்த திறமையை இந்த டாஸ்கில் செய்கிறாப்புல. மித்தவங்க பொம்மையெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் தான் பொம்மையை எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் தான் மித்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் இதிலே வைக்கிறாரு. ஸோ ஹீஸ் கிளவர் அண்டு பிளேயிங் வெரி வெல். அவருக்கு அந்த கேம் நல்லா தெரிஞ்சு தான் விளாண்டுக்கிட்டு இருக்காப்புல, நல்லா தான் விளாட்றாப்புல. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறத ஒத்துக்கிற மாட்றாப்புலையே, ஏன் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு டவுட்டு. ஓகே, தேங்க்யூ.